வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் இன்றைக்கி பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பேச்சு. பல தொலைக்காட்சிகள் அதை பார்த்துருப்பீங்க. எங்களை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பல உண்மைகளை போட்டு உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன உண்மைகளை போட்டு உடைப்போம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்க்கு எதிராக என்ன உண்மை வச்சுருக்காரு நமக்கு புரியல. அப்படி என்ன உண்மையை போட்டு உடைக்கிறாருன்னு தெரில. பல உண்மைகளை போன பீரியடில் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பல பொய்யான தகவல்களெல்லாம் பரப்பி விட்டுட்டு நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொன்று சொல்கிறோம், ஆட்சி அமைக்க நம்ம எந்த காலத்திலும் இடையூறாக இருக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் இடையூறாக இருப்பது நீங்கள் தான். நீங்கள் அதிமுகவுடன் சேர்ந்து என்னென்ன டீல் பண்ணீங்க அப்படிங்கிறத திருமாவளவன் நேற்று சொன்னார். இன்றைக்கி மீண்டும் மறுப்பு சொல்கிறார் நீங்கள் கொடுத்த அழுத்தத்தினால். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி சீக்கிரம் கவுந்துரும், எம்பி எலெக்ஷனோட எலெக்ஷன் வரப்போகுது, இதெல்லாம் நீங்கள் பேசினது. உங்கள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதவ அர்ஜுனா சூத்துக்குடிக்கு வந்தால் சட்டையை கிழிச்சிருவோன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி பேசக்கூடிய விஷயமா? இன்னொன்று, இன்றைக்கி முதல்வர் சொல்கிறாரு மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும், பொய்யான தகவலை பறக்கிறாங்க, சின்ன குழந்தைகளை வச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு. தொடர்ந்து இதே போல் இன்ஸ்டாகிராமில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் ஒரு 5 வருஷம் பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. அவர் சூப்பராக நாடாள தான் போகிறார். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள், இது இன்ஸ்டாகிராமில் மட்டும் நடந்த புரட்சியா? நம்ம ஒன்றுமே புரியல. அதாவது இன்ஸ்டாகிராம்னா என்னென்னு தெரியாது, ஃபேஸ்புக்னா என்னென்னு தெரியாது, அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு புலம்பலாகத்தான் நான் பார்க்கிறேன். கீழே இருக்கக்கூடியவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்த உடனே, என்னங்க எல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் காலையில் பேசுகிறவங்களாம் ரொம்ப கவலையாக பேசுகிறீங்க. ஆமாம், ஆட்சி போயிடுச்சு, நிறைய வருமானம் போயிடுச்சு அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்காதா? நீங்கள் தலைவருங்கிற முறையில் திமுகவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஏற்கனவே சம்பாதிச்ச பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தாங்குவீங்க, நீங்களே தாங்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே உங்களுக்கும் இருக்குது வருத்தம் இல்லாமையாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சல்யூட் என்ன, ஒரு 5 டெய்லி ஒரு 6 ஐஏஎஸ் அதிகாரிகள், ஒரு 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு, பல ஷூட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் அவர் படத்துக்கெலாம் ரிவ்யூ போட்டுட்டு, அவர் நாய்க்குட்டியோட விளையாடுறத போட்டு, அவர் துணை முதல்வருங்கிறனால அந்த பதிவெல்லாம் இன்றைக்கி பெரும்பாலானவங்க லைக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோமா இல்லையா? அப்போ போன ஆட்சி எப்படி நடைபெற்றது? போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையா? பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதை குறைகளை கண்டுபிடிக்கிறவங்க குறைகளை கண்டுபிடிச்சி தான் இருப்பாங்க. சன் நியூஸும் கலைஞர் செய்திகளும் போடுற செய்திலாம் பார்த்தீங்கன்னா வன்முறை பெரியாட்டம் அதிகமாகி விட்டது, அங்கே வெட்டி கொலை, இங்கே கொலை, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது இப்போ தான் வந்திருக்காரு, ஏகப்பட்ட வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கும் துறை சம்பந்தமான அதிகாரியுடன் ஆலோசனை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? மந்திரத்தில் மாங்காய் விளைவிக்க முடியுமா? ஏற்கனவே சிஎம் சொல்லிட்டாரு, நான் தேவ தூதர் இல்லைன்னு. ஒரே நாளில் எப்படி புரட்டி போட முடியும் தமிழ்நாட்டை? கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக நீங்கள் அந்த அளவுக்கு புற்றீச்சல் போல ஊழல் பெருகி விட்டது. கலைஞர் அவர்கள் மேலே ஊழல் இருக்குது, முன்னாள் முதல்வர்கள் மேலே யார் மேலேயாவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கா? காமராஜர் ஐயா ஆட்சின்னு இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பெருந்தலைவர் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கோமே. அந்த ஆட்சி அதுக்கப்புறம் வந்தவங்களால ஏன் கொடுக்க முடியலை? நல்லா யோசனை பாருங்களேன். தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம்ல. அப்போ எங்கே தவறு விட்டோம் நாம்னு திருத்திக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே புச்சாலிங்க. இந்த தடவை மட்டும் நல்லா யோசனை பண்ணுங்கள். வேறு எந்த கட்சியாவது ஆட்சிக்கு வந்திருந்தா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாலின், எப்படி இருந்திருக்கும் இந்த ஆட்சி? ஒரு இன்ச்சு கூட நகர்ந்திருக்காது. பின்னால் நோக்கி இழுத்து கொண்டு இருப்பார்கள். கலெக்ஷன், கமிஷன், கரெக்ஷன் எல்லாம் அதே நடந்திருக்கும். அது விடிவு காலம் வந்து விட்டதா இல்லையா? புதிதாக இன்றைக்கி வந்திருக்கவங்க சிறப்பாக பணியாற்றுறாங்கன்னு தான் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லுங்கள். சிஎம் வந்தவோட அவர் எடுத்த ஆக்ஷன் இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? பல ஆக்ஷன் எடுத்திருக்காரு, அதில் எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி சிவி சண்முகம், வேலுமணி இவங்களை கட்சியில் சேர்த்துக்கலாமா, இல்லை விஜய் அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதா? இதை பற்றி உங்களுடைய எண்ணங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களுடைய இன்னொரு பேச்சு, அதாவது தொடர்ச்சியாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதற்றம் வந்துருச்சு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக எதிர்க்கட்சியாக தான் சிறப்பாக செயல்படும், மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் உங்களை எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கும். நீங்கள் நிரந்தரமாக எதிர்க்கட்சி இருங்கன்னு மக்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே. நீங்களே சொல்கிறீங்க சிறப்பான எதிர்க்கட்சின்னு. சிறப்பான ஆளுங்கட்சின்னு உங்களால் வாயில் சொல்ல முடியல பாருங்கள். சிறப்பான எதிர்க்கட்சி தான் நீங்களே சொல்கிறீங்க, கரெக்ட், சிறப்பான எதிர்க்கட்சி. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறீங்க, இப்படியே காலம் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மைதான், மக்கள் பெரும்பாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இன்னொரு 20 வருஷத்துக்கு ஒரு அசைக்க முடியாது. நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? கடந்த காலங்களில் பார்த்தா ஒரு ஆட்சி வந்த உடனே அந்த ஆட்சி அடுத்த தடவை வராது, இந்தியா முழுக்க. இப்போ அப்படி இல்லை. மம்தா பானர்ஜி 3 தடவை ஆண்டாங்க. நல்லா யோசனை பாருங்கள். நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட 4 டைம் ஆண்டாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். ஜோதி பாஸ் எத்தனை தடவை ஆண்டார், அவர் 20 வருஷம். அதுக்கப்புறம் புத்ததேவ பட்டாச்சாரியா ஒரு 15 வருஷம். அதனால் மத்திய பிரதேசம் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், எல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் வருது.
இது இந்தியாவினுடைய, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு 4 வருஷம் தப்பு பண்ணிட்டு 5ஆவது வருஷம் வந்து இலவசங்களை அறிவிச்சு மக்களுடைய ஓட்டை கவர்ந்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் அது இல்லை. இவர் ரொம்ப தெளிவாக லஞ்சம் இல்லாத தமிழ்நாடு உருவாகணும்னு ரொம்ப தீவிரமாக பாடுபடுறாரு. சார் ஒன்றே ஒன்று விஷயம்தான், இதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்தால் கூட மக்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு பெரிய முயற்சியை எடுத்திருக்காரு. அந்த முயற்சிக்கு நம்ம கை கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பத்திரப்பதிவில் ஆரம்பித்து, இன்றைக்கி டாஸ்மார்க்கில் ஆரம்பித்து, இன்றைக்கி வந்து சிஎம்டிஎல் ஆரம்பித்து எவ்வளவு சீர்திருத்த நடவடிக்கைகள். உடனே இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் நிறைய இடத்துல போய் ஆய்வு பண்ணோன்னே பார்த்தியா வந்தவொடனே ஸ்டண்ட் அடிக்கிறாங்கிறாங்க. நீங்கள்லாம் போகவே இல்லை ராஜா. பொதுமக்கள் கேட்டதுக்கு வந்து ஓசு பஸ்ன்னு சொன்னீங்க, 1000 ரூபா உரிமை தொகையை கொடுக்குறோம்ல, விலைவாசி பற்றியெல்லாம் கேட்கக்கூடாது சொன்னீங்களா இல்லையா கடந்த காலத்தில்? இப்போ அதன் மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ஒரு எம்எல்ஏ பேச மாட்டாரா? ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியல் வரக்கூடாதான்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக இப்போ திமுக பார்த்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பூந்து அடிக்கணும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் வச்சு தான் இப்போ இருக்க சிஎம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக அவங்க ஊறிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வச்சு இவங்க என்னென்ன கதை பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் என்ன யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளது வந்து அவ்வளோதான் வியூஸ் கம்மியாக தான் போகும். பெருசாக வியூஸ் நிறைய பேருக்கு போகும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவான நிலைப்பாடு தான் கடந்த காலங்களில் எடுத்தாங்க. இப்போயும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, தொடர்ந்து என்னைக்கு விக்கிரபாண்டி அவரில் முதல் மீட்டிங் போட்டாரோ அன்னையிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவர் வந்து பெரிய ஆதரவு இருக்குது, அபரிதமான ஆதரவு நம்ம சொன்னோம்ல. ஏன்னா ஒரு புதிய மாற்றம் வரணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேரும் அதை ஆமோதிச்சாங்க. இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இந்த மாற்றம் தொடர வேண்டும். இது நமக்கான அரசு. நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், இது நமக்கான அரசு. ஏன்னா ஒருவர் அவருக்கு வந்து அரசியல் தெரியுதோ இல்லை அரசியலை பற்றி நிர்வாகத்தை பற்றி அனுபவம் இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கு நல்லது பண்ணுறோங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள், அது ஒன்று இருந்தால் போதுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த நிர்வாகம் சரியாயிடும். நிர்வாகத்திறன் வந்து ஸ்டாலினுக்கு பெருமளவு இருக்குதுன்னா நீங்களே சிரிப்பீங்க. ஃபஸ்ட்டு தடவை பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்தில் தான் கம்ப்யூட்டர் புரட்சி ஏற்பட்டது. நல்லா யோசனை பாருங்கள். முதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான அர்த்தம்லாம் இல்லை. ஏற்கனவே ஊழலில் திளைத்தவர்கள் வந்த உடனே எந்த இலாக்கால் அதிகமாக காசு கிடைக்கலாம் அப்படின்னு சுருட்டக்கூடிய இந்த காலங்களில் இல்லை என்னுடைய அமைச்சர்கள் மட்டுமல்ல எல்லோரும் தூய்மையாக இருப்பார்கள், இல்லைனா நாடும் கடும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் மக்களிடம் உயர்ந்து நிற்கிறார். இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய பேச்சு பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு ஏன் பெல்ல தெரியுமா? இதே தான் பேச்சு இவங்களுக்கு. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்செல்லாம் கேட்டு மக்கள் என்ன திறமை கேட்குறாங்க, என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளடிச்சிங்க, குளத்தூரில் வந்து பார்த்து ஸ்டாலின் பண்ணார், அவங்கள போய் தோக்கடிச்சாங்க. நன்றி கெட்ட மக்கள் என்னைக்கு நீங்கள் மக்களை வந்து தற்கூறிங்கன்னு என்னைக்கு பேச ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கே உங்களை முடிச்சு விட்டாங்க. இதான் உங்களுடைய கோபம் பாருங்கள். இதே மாதிரி தான் கலைஞர் தோத்தவொன்னு ஒரு அறிக்கை விடுவார். இந்த மக்களுக்கு எவ்வளவோ செஞ்சேன், சாப்பாடுலாம் நிறைய விடுவார். அது துக்ளக்கில் ஷோ போடுவார். ஐயோ தோற்று போச்சுன்னா கலைஞர் திட்டுவாரே, எப்படியா தமிழக மக்கள் தாங்க போகிறீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு கட்டுரைலாம் வரும். ஏன் இதுன்னா, இன்றைக்கி வந்து சன் நியூஸும் கலைஞர் செய்திகள் உள்ளிட்ட திமுகவுடைய அந்த ஆதரவு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்து வந்த உடனே தாங்காது, பெரிய குழப்பம் வந்து போச்சு, திரும்ப அவர்கள் ஒரு சொல் சொன்னால் போதும், பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லிட்டாரு, இந்த அரசாங்கம் போகுது, பிசிகா ஆதரவு வாபஸ் வாங்க போகுது. இப்போவும் சொல்கிறோம், பிசிகாவோ கம்யூனிஸ்டோ பல கோரிக்கைகளை வைப்பார்கள், கண்டிப்பாக ஆதரவை வாபஸ். அவங்களுக்கும் தெரியும் கள நிலவரம் என்னென்னு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஜெயிக்கணும், எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கணும். கடந்த கால திமுகவுடைய அலங்கோலமான ஆட்சியிலேயே அவங்க ஆதரவு கொடுத்தவங்க இப்போ ஆதரவு எப்படி வாபஸ் வாங்குவாங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆதரவு தெரிவிக்கணும். உண்மைதான். இப்போ அவங்க ஆட்சி விலகிட்டா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தால் யாருடைய ஆட்சி நடக்கும்? இது தெரியாதா பிசிகாவுக்கு? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே வந்து 2 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துடும், 1 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துடும். இப்படியே நீங்கள் ஆளுடன் சொல்லிக் கொள்ளிக்க வேண்டியதான். திமுகவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. திமுக சுக்குநூறாக உடையுதுன்னு அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு. ஏற்கனவே சுக்குநூறு ஆயிடுச்சு பாஸ். நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கும் மாசு பிரச்சனை, 2 பேருக்கும் சண்டை, சிவசங்கருக்கும் சேகர் பாபுக்கும் சண்டை, ஏவாவேலுக்கும் செந்தில் பாலாஜி சொல்லிகிட்டே போகலாம். பேர் சொல்லி நிறைய பேசிக்கிட்டே கொண்டிருக்க முடியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் சண்டை, மக்களுக்கும் திமுகவுக்குமே சண்டை. வெகுஜன மக்கள் உங்களை விரோதியாக பார்க்கிறார்கள். திமுக அப்படின்னா கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்னு தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா? நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். இப்போ காங்கிரஸ் சொன்னால் பாவங்க அவங்க பேசுகிறோமா இல்லையா? பிஜேபினா கடவுளுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதிமுக ஊழல் பண்ணுவாங்க சார், அராஜகம்லாம் பண்ண மாட்டாங்க சார். டிவிக்கேல கொஞ்சம் ஆர்வமாக இன்ஸ்டாகிராமில் பண்ணுவாங்க சார், பாவம் சார், நல்லவங்க சார், சொல்கிறோமா இல்லையா? அப்படி தானே சார் மக்கள்கிட்ட பேச்சு இருக்குது. அப்போ டிவிக்கேல இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களையும் இன்றைக்கி சிஎம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்களே கட்டுப்படுத்தும் போது கூட இருக்க கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்தாமல் இருப்பாரா? இப்போவும் சொல்கிறோம், ஸ்டாலின் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வந்து என்னென்னா, இந்த 7-10 நாள் ஆட்சியில் தாங்க முடியல.
ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சல்யூட் எல்லாம் போச்சு, என்ன பண்ணுறது, அடுத்து கட்சியினுடைய எதிர்காலம் என்ன ஆகும், உதயநிதி ஸ்டாலினை நாம் இருக்கும்போதே முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும், இனிமேல் ஆக்க முடியுமா, காணல் நீராக போயிருமே, அதுக்கப்புறம் பின்னாடி இன்ப நிதி வேறு இருக்காரு. அப்போ பணம் இருக்கிறது, அதிகாரம் இப்பவும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு எலெக்ஷன் போனதுக்கப்புறம் திமுகவுக்கு அப்போ இருக்க ஏதோ ஒரு கட்சி 2 சீட்டுகளை ஒதுக்கியது நியூஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை, கண்டிப்பாக வரும். தொடர்ந்து நான் நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கேன், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்களை பற்றி ஸ்டாலின் சொன்னது உங்களுக்கு ஒத்து வருமா? ஏன்னா உண்மையை வெளியிடுவேங்கிறாரு. இப்போ முதலமைச்சரை பற்றி என்ன உண்மையை இவர் வெளியிட போகிறார் அப்படின்னு தெரில. மக்களே இதை பார்த்து சிஎம் பயந்துருவாராம். ஐயோ எந்த உண்மையை ஸ்டாலின் சொல்ல போகிறாரு பாருங்க. இனிமேல் வரப்போகுது வெள்ளை அறிக்கை வந்தால் இவர்கள் நிலைமை என்ன ஆகுங்கிறது அப்போ தெரியும். 10 லட்சம் கோடி கடன் வாங்கிவிட்டு தமிழ்நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிவிட்டு எல்லாத்துலேயும் ஊழல் செய்துவிட்டு நாங்கள் தான் தமிழ்நாட்டை முன்னிறுத்தினோம், திராவிட மாடல்னு இன்றைக்கும் பெருமை பேசி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு மக்கள் சவுக்கடி கொடுத்து விட்டார்கள், நிரந்தரமாக அடிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.